38 மிஸ்ட் காலா? எதுக்கு கால் பண்ணியிருக்கான்? Hey, where the hell did you go? Why don't you pick my phone? Hey, chill man. Any problem? I think cops are behind this. Stay alert and inform our boys as well. Don't use my name in any situation. Oh, Be careful. yeah. I'll take care. There's nothing to worry. Remember, don't use my name. Bye. Accused number 1, Thomas alias Third Eye. எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? எப்படி ஆரம்பிக்கலாம்? நீயே சொல்றியா இல்லை? சார் சொல்லிடுறேன் சார். ஃப்ளாட்டில் தனியாக இருக்கிற ஆண்டிங்க தான் சார் எங்கள் டார்கெட்டு. கிடைக்க லிங்கை வச்சு கேமரா ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அடுத்த நாள் லிங்க் கொடுத்தவன் கையில் ஃபுட்டேஜை கொடுத்துட்டு பணங்கிறத விட என் வேலை முடிஞ்சது சார். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தானே நீ? அதனாலலாம் ஒன்றும் டெக்கி ஆகலை. படித்தது ஒன்று, பிடிச்சது ஒன்று. இப்போ இந்த மாதிரி வேலை செய்கிறதுக்கெல்லாம் கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. வாட்ச், பென், கீ செயின், ஷர்ட் பட்டன், பொண்ணுங்க இறங்கின்னு இப்படி எதில் வேணாலும் கேமரா வைக்கிற அளவுக்கு டெக்னாலஜி, நானோ டெக்னாலஜியாக வளர்ந்துச்சு சார். ஓ, அப்போது உன் குரூப்பில் இருக்கிறவன்லாம் உன்ன மாதிரி ஸ்மார்ட்டுங்கிற? ஐயா, இந்த வேலையை யார் கொடுக்குறாங்க, இதை நான் யாருக்காக செய்கிறேன்னு கூட எனக்கு தெரியாது ஐயா. இந்த மாதிரி வீடுகளை காட்டுவேன். பிளம்பரோ ஏசி மெக்கானிக்கோ வேலையை முடிச்சுட்டு வீடியோ கொண்டு வந்து என்கிட்ட கொடுப்பாங்க. அதை ஹெல்மெட் போட்ட ஒருத்தன் பைக்கில் வந்து வாங்கிட்டு போயிடுவான். ஐயா, இதை செஞ்சா எனக்கு அப்பப்போ 500,000 கிடைக்கும், அவ்வளோதான் ஐயா. ஐயா, மாசம் பூரா கண்டு முடிச்சு டியூட்டியை பார்த்தா சம்பளம்னு வெறும் 6,000 தாயா கிடைக்குது. வீட்டில் பொண்டாட்டி, பிள்ளைங்க, வாடகை, படிப்புன்னு என்னால முடியலையா. அதனால தான் இத. ஐயா, அவ முகத்தை கூட இதுவரையில நான் பார்த்ததில்லையா. ஆமாங்க ஐயா. குட் மார்னிங் பேபிமா. நான் ஃபோன் பண்ணா நீ குட் மார்னிங் சொல்றியா? சரி, இப்போ என்ன நீ ஒரு தடவை சொல்லு. குட் மார்னிங். ஆமா, என்ன ரொம்ப நேரமா கால் பண்ணிட்டே இருக்கேன், ஃபோன் எடுக்கவே இல்லை. செம்ம பிஸியா? வாஷ்ரூம்ல இருந்தேன். ஓஹோ, என்ன சொல்லு. ஒன்றும் இல்லை, உன்னோட பர்த்டேக்கு இன்னைக்கு ஷாப்பிங் போகணும்னு சொல்லியிருந்தேல்ல, என்னால் வர முடியாது, அதை சொல்ல தான் உனக்கு கால் பண்ணேன். நந்து, ஏய் நந்து, என்ன மூட் அவுட் ஆயிட்டியா? இன்னைக்கு எல்லாம் என்ன, இன்னொரு நாள் போய்க்கலாம். வேலை முடிஞ்ச உடனே அடுத்த செகண்டே நேராக வந்து உன்னை பார்த்துடுறேன். பாய், ஃபோன் பண்ணு. ஓகேடா, ஓகே, பை. அப்போது யாருக்கும் யாரையும் தெரியாதுங்கிறியா? ஏன்னா எங்கள் நெட்வொர்க் கனெக்ஷன் அப்படி. காவல்துறை உங்கள் நண்பன், நீங்களும் மீடியாவும் தான் சார் எங்களோட முதல் ஃப்ரெண்ட்ஸு. நம்ம நாட்டு சோல்ஜர் இன்னொரு நாட்டில் மாட்டிக்கிட்டா உயிரே போனாலும் எதுக்கு வந்தேன்னு சொல்ல மாட்டேனாரு. இங்கே மீடியா அவங்க யார், அவங்க குடும்பம் எங்கே, அவங்க குழந்தைங்க எந்த ஸ்கூலில் படிக்கிறது முதல் கொண்டு காட்டுச்சு. இன்னொரு பக்கம் பாதிக்கப்பட்ட பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்தா விக்டம் யாருன்னு பேரை சொல்லி ஊரை சொல்லி இது போதாதுன்னு எந்த அரசியல்வாதிகளுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு போலீஸ் வாயாலேயே சொல்ல வேண்டியது. ஒரு கிரைமை எப்படியெல்லாம் பண்ணலாங்கிறத போலீஸ்கிட்ட தான் சார் கற்றுக்குறோம். ஒரு கிரைம்லேருந்து எப்படி நாங்கள் மாட்டாமல் தப்பிக்கணுங்கிறதுல ரூட்டை போட்டுக்கிறோம். நாங்கன்னா டெலிவரி பாய், ஹோட்டல் முதலாளி, மேனேஜரு, அப்புறம் நீ எல்லாரும் சேர்ந்து பண்ணீங்களா? இந்த ஒய்ஃபை மேட்ரு என்னை தவிர வேறு யாருக்கும் தெரியாது சார். புதுசாக கல்யாணம் ஆகி வர கப்புள்ஸுக்கு ஒய்ஃபை பாஸ்வேர்டு கொடுத்துட்டு பணம் கொடுக்குறவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன் சார். அது எப்படி உங்களுக்கு அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் கிடைக்குது? ஆசை லட்சமாக சம்பாதிச்சாலும் ஃப்ரீயாக கொடுத்தா நம்ம ஆளுங்க விட மாட்டாங்களே.
ரயில்வே ஸ்டேஷன், சினிமா தேட்டர், ஷாப்பிங் மால், ஹோட்டல் ரூமுன்னு இப்படி எல்லாத்துலேயும் ஒய்ஃபை ஃப்ரீயாக கொடுத்தா உடனே ஓகே கொடுத்துட்றது. இருந்த இடத்துல இருந்து அந்த ஒய்ஃபையை ஹேக் பண்ணி அதை யூஸ் பண்ணுற யூஸரோட ஃபோனில் போய் எங்களுக்கு வேண்டியதை வைக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கும் 3 மினிட்ஸ் போதும் சார். ஓ, இப்படி தான் உங்களுக்கு தெரியாமல் ரெக்கார்ட் பண்ணுற? ஆ, அப்படி இல்லை சார். தேட்டரில் கேமரா இருக்குன்னு படம் பார்க்க வர எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இருட்டில் எதுவுமே தெரியாதுன்னு அவங்க பண்ணுற சேட்டை எங்களுக்கு ப்ராஃபிட் ஆயிடுது சார். ப்ராஃபிட்னா எவ்வளோ சார்? 500 ரூபா சார். பொண்ணுங்க ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, பாஸ்போர்ட்டு இதெல்லாம் ஜெராக்ஸ் எடுக்க வந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு காப்பி போட்டு வச்சுப்பேன் சார். அதை வச்சு அந்த பொண்ணுங்க பேர்லேயே சிம் கார்டு வாங்கி ப்ரோக்கர்கிட்ட கொடுத்துருவோம் சார். அப்போது இந்த சிம் வச்சு தான் அந்த பொண்ணுங்களோட சேட் பண்ணுறாங்க. ஹலோ. நீ பாட்டு ஐ லவ் யூ சொல்லிட்ட. என்னால் தூங்கவே முடியல. அதனால முதல்ல உன் அட்ரஸை கூட அந்த இடத்துக்கே வரேன். இதை பாருங்க, தெரியாம மாத்தி உங்க நம்பருக்கு நான் ஃபோன் பண்ணிட்டேன். ஐம் சாரி. நீ மறந்து பண்ணியோ இல்லை மாறி பண்ணியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அண்ணா கமிட் ஆயிட்டேன். ஐ டூ லவ் யூ. ஸ்டூபிட். கட் பண்ணிட்டியே. இந்த விஷயம் அந்த பொண்ணுங்களுக்கே தெரியாதுல்ல? ஆமாம் சார். அப்போ தான் நம்ம பசங்களுக்கு பிரச்சனைன்னா மாட்ட மாட்டானுங்க. இப்போ மாட்டிக்கிட்டியே, என்ன பண்ண போற? சார், தாமஸுங்கிற சின்ன மீனை தான் பிடிச்சிருக்கீங்க. என்ன மாதிரி 100 சின்ன மீனுங்க வெளியே இருக்கு. இந்த சின்ன மீனுங்களை வச்சு பணம் பார்க்க 1000 திமிங்கள் இருக்கு. அதுக்கெல்லாம் வலை வீசணும்னு நினைச்சாலே டயர்ட் ஆயிடுவீங்க. டயர்டா? சரி, எதுக்கு ஹிடன் கேமரா? அதான் இந்த மாதிரி படத்திலலாம் நடிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்களே. அப்படின்னா மயிரிடா, ஹிடன் கேமரா வச்சு அப்பா பெண்களோட வாழ்க்கையில விளையாடுறீங்க. ஹிடன் கேமரா மார்க்கெட்னா என்னன்னு தெரியுமா சார் உங்களுக்கு? இன்றைக்கி ஆன்லைன் சர்ச் இன்ஜினில் அதிகமாக தேடப்படுறதில்ல ஹிடன் கேமரா வீடியோஸும் ஒன்று. பெரிய பெரிய சேனல்ஸ், நியூஸ் பேப்பர் எல்லாத்துலேயும் சாமியார் வீடியோஸ், நடிகைங்க ஃபோட்டோன்னு போட்டதும் ஏன் பரபரப்பாச்சு? க்யூரியோசிட்டி, அல்பத்தனமான ஆசை. நம்ம வீட்டில் 1000 பிரச்சனை நடந்தாலும் அடுத்தவங்க வீட்டு ஜன்னல் எட்டி பார்க்க தானே சார் நம்ம ஆளுங்களோட பழக்கமே. ஹிடன் கேமரா என்ன, ஸ்மார்ட் டிவியே போதும். டிவியில் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணியிருந்தால் அவங்க பெட்ரூமில் என்ன நடக்குதுன்னு டிவி வழியாகவே எங்களால் பார்க்க முடியும். அப்போ இது ஒரு பெரிய பிஸ்னஸ்ன்னு சொல்ல வர. சார், ஹை ப்ரொஃபைல் ஃபுட்டேஜ்னா லட்சத்தில் பார்க்கலாம். ஒன்றுமே இல்லாத ஃபுட்டேஜுக்கு, சப்ப ஃபுட்டேஜுக்கு 999. அப்படின்னா புரியல? 999 ரூபாய் மட்டுமே. தட் இஸ் 999.